ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் ரொம்ப சத்தான ஒரு ரெசிபி செய்ய போகிறோம். இந்த ரெசிபி பற்றி சொல்லணும்னா இது உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அதாவது பேக் பெயின் இருக்கிறவங்களுக்கும் சரி, உடம்புல இருக்கிற ஹீட்டை ரெடியூஸ் பண்ணுறதுக்கும் சரி, இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இந்த வெந்தய களி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் 1 கப் புழுங்கல் அரிசி எடுத்துக்கோங்க. கூடவே 1/4 கப் உளுந்து, 25 கிராம் வெந்தயம் சேர்த்துட்டு இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி 4 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. 4 மணி நேரம் ஆனதும் இதை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு தோசை மாவு பதத்துக்கு நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். இந்த மாதிரி இருக்கணும். கூடவே ஒரு முறி தேங்காயிலிருந்து தேங்காய் பால் எடுத்து வச்சுக்கோங்க. அதோட 300 கிராம் அளவுக்கு கருப்பட்டி எடுத்து அதை லேசாக இடித்து ஒரு பாத்திரத்தில் போட்டு கூடவே 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்துட்டு கருப்பட்டி கரையிற வரைக்கும் சூடு பண்ணிக்கோங்க. இப்போ கருப்பட்டி கரைஞ்சிடுச்சு, ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது நல்லா ஆறட்டும். இப்போ அரைச்சி வச்சிருக்கிற மாவை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துடலாம். சேர்த்ததும் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு அடுப்பில் வச்சுக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு மெதுவாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது சீக்கிரமாக அடி பிடிச்சிரும், அதனால கொஞ்சம் கவனமாக மிக்ஸ் பண்ணணும். இப்போ இதில் எடுத்து வச்சிருக்கிற தேங்காய் பாலை சேர்த்துட்டு கூட ஒரு 10 நிமிஷத்துக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இது ஓரளவுக்கு வெந்து நல்லா கெட்டி ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் இதோட சூடு பண்ணி வச்சிருக்கிற கருப்பட்டியை வடிகட்டி சேர்த்துடலாம். கருப்பட்டியை சூடு பண்ணி வடிகட்டி சேர்த்தாதான் அதில் இருக்கிற அந்த மண் அப்புறம் தூசி இதெல்லாம் தனியாக பிரிஞ்சு வரும். உங்களுக்கு தேவைப்பட்டா 2 ஏலக்காயை இடித்து சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். வாரத்துக்கு ஒரு நாள் ஆச்சும் இதை செஞ்சு சாப்பிடுங்க. உடம்புல இருக்கிற எல்லா வலியும் பறந்து போயிடும். கண்டிப்பாக இதை உங்களோட வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. அவ்வளவுதான், வெந்தய களி தயாராகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ருசியாக சாப்பிடுங்க, ருசிச்சு சாப்பிடுங்க.